மீடியா கிரிக்கெட் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஐபிஎல் 2024 ரொம்ப சூப்பராகவே நடந்துகிட்டு இருக்கு. விறுவிறுப்பா ஆயிருக்கு உண்மையிலுமே அப்படின்னே சொல்லலாம். எஸ், எப்பவுமே ஐபிஎல் அப்படின்னாலே ஒரு சில டீம்ஸ் கன்ஃபார்மா வந்துருவாங்க அப்படின்னு இருக்கிற நிலைமையில இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய நல்ல டீம்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்றவங்க நிறைய புது டீம்ஸ் மேல வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இப்போ மிட்ல மாட்டிக்கிட்டாங்க. வருவாங்களா இல்லையாங்கிறது இனிமே நடக்க போற 6 மேட்சஸ் பொறுத்து தான் இருக்கு. சிஎஸ்கேயோட ஒவ்வொரு மேட்ச்லயுமே MS தோனி வந்து ஒரு பாலுக்கு 4 அடிக்கிறது, இல்ல 4 பால் பிடிச்சாருன்னா 2 6 1 4 அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்கு. எப்பா, நம்ம டீம்லயே 2-3 பேர் தான் ஃபார்ம்ல இருக்கீங்க. ஒன்னு ருத்ராஜ், சிவம் டூபே, இன்னொன்னு வந்து MS தோனி. MS தோனியை ஏன் நீங்க சீக்கிரம் இறக்கி விட மாட்டேங்கிறீங்க? MS தோனியை சீக்கிரம் இறக்கி விட வேண்டியதானே அப்படிங்கிற அந்த கேள்வி வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லார் மத்தியிலுமே வந்து பெருசா இருந்துகிட்டே வந்து இருக்கு. பட் MS தோனி அட் நம்பர் 4 அப்படிங்கிற ஒரு நியூஸ் கூட இப்போ ரீசெண்டா வந்து போனுச்சு. அதாவது MSD வந்து ஒரு நம்பர் 4ல வரணும். எஸ், நம்பர் 4ல வந்து கரெக்டா அவர் வந்து அவரோட கேமை செட் பண்ணி விளையாண்டாரு அப்படின்னா இன்னமும் டீமுக்கு அது ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. பட் ஆனா அவர் ஏன் மேல வர மாட்டேங்கிறாரு அப்படிங்கறத பத்தின ஒரு விளக்கத்தை ஸ்டீஃபன் ஃபிளமிங் வந்து சொல்லியிருக்காரு. அதை பத்தி இந்த வீடியோல நம்ம தெளிவா பேசலாம். ஓகே, ஃபர்ஸ்ட்லி வந்து ஸ்டீஃபன் ஃபிளமிங் என்ன சொன்னார் அப்படின்னா, MS தோனியோட பேட்டிங்கை பார்க்குறதுக்கு ஃபேன்ஸ் எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்காங்களோ அதே அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்களும் எங்களோட டக் அவுட்டில் ஆர்வமாக தான் இருக்கோம். ஏன்னா MSD வந்து வேற லெவல் ஃபார்மில் இருக்காரு. அண்ட் அவர் நெட்ஸில் விளையாடுறதுக்கே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பட் ஸ்டில் அவர் மேலே வராதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட்லி அவர் வந்து ஃபியூ பால்ஸ் தான் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவில் இருக்காரு. அதுக்கான ரீசன் அவரோட இன்ஜுரி. ஸ்டில் அவருக்கு வந்து ஒரு நிகில் வந்து அவரோட அந்த காலில் இருந்துகிட்டே இருக்கு. அவரால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து ஓடிலாம் ரன் எடுக்க முடியாது. ரொம்ப நேரம் அவரால் வந்து பேட்டிங்ல உள்ள வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. பிகாஸ் அவர் கீப்பிங் வேற பண்றாரு அப்படிங்கிறதுனால அவரால் வந்து அந்த இது முடியலை. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃபியூ பால்ஸ் தான் ஃபேஸ் பண்ணணும். அதுவும் அந்த கடைசியில தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவர் யோசிச்சிருக்காரு. இவன் தான் அந்த டைம்ல வேற யார் வேணாலும் கூட இறங்கலாம். பட் ஃபேன்ஸ் வந்து MSDயை பார்க்கறதுக்காகவே வந்திருக்காங்க நிறைய பேர். அப்படிங்கிறதுனால அவங்கள குஷிப்படுத்தணும் அண்ட் அவங்களுக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பாலா இருந்தாலும் MS தோனி இறங்குறாரு அப்படிங்கிற மாதிரி ஸ்டீஃபன் ஃபிளமிங் அதை சூப்பராகவே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்காரு. எஸ், போன வருஷம் அந்த முட்டியில தலைக்கு ஒரு இன்ஜுரி இருந்துச்சு இல்லையா, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் போய் சர்ஜரி பண்ணிச்சு தலை. ஸ்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து கன்சர்னாக தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ அந்த காலிலேயே வேற ஒரு இடத்துலையும் வந்து ஏதோ சின்ன நிகழ் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸஸும் போயிட்டு இருக்கு. பட் ஆனால் அவர் ஹோல் IPL விளையாண்டுருவாருங்க. அவர் மேபி நெக்ஸ்ட் இயர் விளையாடுறாரா இல்லையான்லாம் எனக்கு தெரியல. இந்த IPL விளையாண்டு கொடுத்துட்டு போகலாங்கிற மைண்ட் செட்டில் அவர் இருக்காரு. ஸோ அதுதான் அவர் மேலே வராதுக்கான ஒரு ரீசன். ஏன்னா மேலே வந்தீங்க அப்படின்னா நீங்க 1 2 ஓடி 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 ரன் எடுக்கணும். நின்று எல்லா பாலையும் அடிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. ஃபினிஷிங் ரோல் மாதிரி கிடையாது இந்த மிடில் விளையாடுற ரோல். ஸோ அதனால தான் அவர் கன்சர்னா வந்து பின்னாடி இறங்குறாரு அப்படின்னு சொல்லப்படுது. இவன் கமெண்டேட்டர்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க MS தோனி மேலே வரணும் மேலே வரணும், நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, அந்த நம்பர் 4 நம்பர் 5ல வந்தாருன்னா இன்னமும் நல்லா இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் அது ஆசை தான். பட் தலையோட அந்த ஃபிட்னஸ் அதுக்கு கரெக்டாக வழி கொடுக்கல அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு ரீசன். ஓகே, ஸோ உங்களோட கருத்து என்ன இதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்கெட் சேனல். இன்னுமே கண்டினியூஸா தொடர்ந்து வீடியோஸ் வரும். ஸோ தொடர்ந்து பாருங்க. ஸோ வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல இருந்து சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.